வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன். தமிழக அரசு 2 கோடி பரிசு அறிவிப்பு. தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு குவியும் பாராட்டுகள். தலைவர்கள் வாழ்த்து. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பன் சாதனை. சேலம் அருகே சொந்த ஊரிலும் கல்லூரியிலும் கொண்டாட்டம். வங்கதேசத்தில் தொழிற்சாலையில் தீ விபத்து. 23 பேர் பலி, பலர் படுகாயம். பாராலிம்பிக்கில் முதன்முறையாக உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு 2 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவின் மெரகானா விளையாட்டு அரங்கத்தில் மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் இந்தியாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். உயரம் தாண்டுதல் பிரிவில் தமிழக வீரர் மாரியப்பன் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கத்தை வென்றுள்ளார். பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை இவர் படைத்துள்ளார். மற்றொரு இந்திய வீரரான வருண் சிங் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். தங்கம் வென்ற மாரியப்பன் சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே உள்ள பெரிய வடகம்பட்டியைச் சேர்ந்தவர். ரியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு தமிழக அரசு சார்பில் 2 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தங்கம் வென்று மாரியப்பன் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்றும் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். All eyes on this event at the moment. Nothing else going on in the stadium except this high jump. He's over! He's from Bangalore. He's 21 and he's in this T42 class. ரியோ பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மாரியப்பனின் சொந்த ஊரான சேலத்தில் உறவினர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் பிரேசில் நாட்டின் ரியோ நகரில் நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே உள்ள பெரிய வடகம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தங்கவேலு சரோஜா தம்பதியின் மகன் மாரியப்பன் உயரம் தாண்டுதல் போட்டியில் பங்கேற்றார். சேலம் AVS கல்லூரியில் இளங்கலை நிர்வாகவியல் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் மாரியப்பன் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இது பாராலிம்பிக் போட்டியில் தமிழர் ஒருவர் வென்ற முதல் தங்கமாகும். தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு இதுவரை 2 கோடியே 75 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள மாரியப்பனின் சொந்த கிராமத்தில் மற்றும் அவர் படித்த கல்லூரியில் திரளானோர் திரண்டு பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். மாரியப்பன் 5ஆம் வகுப்பு படித்த போது சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடந்த விபத்தில் தனது வலது காலில் ஊனமடைந்தார். இதன் பிறகும் நம்பிக்கை இழக்காத மாரியப்பன் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டு பாராலிம்பிக்கில் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த சாதனை பற்றி பேசிய மாரியப்பனின் தாய் சரோஜா, ஏழ்மையான சூழ்நிலையில் வளர்ந்த மாரியப்பன் பள்ளி விடுமுறையின் போது கட்டுமான பணிகளுக்கு சென்று கூலி வேலை செய்வார் என்றும் விடாமுயற்சி காரணமாக விளையாட்டில் சாதனை படைத்துள்ளார் என்றும் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். என் பையன் இந்த அளவுக்கு வந்துட்டானே அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெருமை. தமிழரசு அம்மா 2 கோடி பணம் கொடுத்துருக்குறாங்க. அம்மாளுக்கு நன்றி, இருக்கிற மக்களுக்கு நன்றி, எங்களுக்கு நன்றி. அம்மா எங்களுக்கு சந்தோஷம். இதை வச்சு நம்ம ஏதோ பிள்ளைங்களை போய் எதிர்காலத்துக்கு படிக்க வைக்கிறதும், எதிர்கால ஒரு வீடு வாசல் இல்லை என்னவா அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யட்டும் அப்படின்ட்டு நாங்கள் பெருமைப்படுறோம். மாரியப்பனுக்கு தொடக்கத்தில் உயரம் தாண்டுதல் போட்டியில் பயிற்சி அளித்த பயிற்சியாளர் ராஜேந்திரன் மாரியப்பன் மிகுந்த ஆர்வத்துடன் தம்மிடம் பயிற்சி பெற்றதாகவும் ஒலிம்பிக்கில் வெற்றி பெறுவதை லட்சியமாக வைத்திருந்ததாகவும் தெரிவித்தார். கோல்டு மெடல் வாங்கின மாரியப்பன் நம்ம பள்ளியில் 6வது சேர்றாங்க. அவன் ஒரு மாற்றுத்திறனாளி. அவன் காமனாக விளையாண்ட மாணவர்களை விட அதிகமாக தாண்டினதுனால அவனை பள்ளி கல்வித்துறை சார்பில் நடக்கிற எல்லா போட்டியிலையும் 6வதுலேருந்து 12ஆம் முடிய கூட்டிகிட்டு போனாங்க. அதில் எல்லாத்துலேயுமே இவன் தான் ஃபஸ்ட் பிளேஸு. நெதர்லாந்து, ஸ்ரீலங்கா இது மாதிரி 2 இடத்துக்கும் போய் அவன் கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க. இப்போ 2016 பிரேசில் நடக்கிற கோல்டு மெடலில் போய் கோல்டு மெடல் வாங்கி நம்ம இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பெரிய வடமுட்டிக்கு பெருமை சேர்த்திருக்காங்கன்னா அதை பயிற்சியாளர்ன்ற முறையில் எங்களுக்கு ரொம்ப பெருமை.
ரியோ பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கும் வெண்கலம் வென்ற பஞ்சாப் வீரர் வருண் சிங்கிற்கும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாராலிம்பிக் போட்டிகளில் தங்கம், வெண்கலப் பதக்கங்களை வென்ற தமிழக வீரர் மாரியப்பன், பஞ்சாப் வீரர் வருண் சிங் ஆகியோருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக ட்விட்டர் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மோடி, இந்த வெற்றியின் மூலம் இந்தியாவே மகிழ்ச்சியில் திளைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன், தங்கவேல் மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற வருண் சிங் ஆகியோருக்கு திமுக தலைவர் கருணாநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் மாரியப்பன் தங்கவேலு தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்திருப்பது பெரிதும் பாராட்டிற்குரியது என்று தெரிவித்துள்ளார். 31வது ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் பெற்ற வீரர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பாராட்டு தெரிவித்து நிதியுதவி அளித்ததைப் போல தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுவை பாராட்டி தமிழக அரசு கௌரவிக்க வேண்டுமென கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். ரியோ பாராலிம்பிக் தங்கம் வென்ற மாரியப்பன் தன்னம்பிக்கையின் உச்சம் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வாழ்த்துச் செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்று உலக சாதனையை நிகழ்த்தியிருப்பது ஒவ்வொரு தமிழருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பள்ளி பருவத்திலேயே உயரம் தாண்டுதலில் அசாத்திய திறமை கொண்டிருந்த மாரியப்பன் பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை பெற்றிருந்தாலும் தற்பொழுது அவருடைய சாதனையை அவரே முறியடித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். உடலில் ஏற்பட்ட குறைகளை மறந்து உள்ளத்தில் நம்பிக்கை தாகத்தை விதைத்து உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தன்னம்பிக்கையின் உச்சம் என டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு போட்டிகளில் மாரியப்பன் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்து தாய்நாட்டிற்கு பெருமை தேடித்தர வேண்டுமென்று கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேச ஒற்றுமைக்கான பாதுகாப்பில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டுமென பயிற்சி முடித்து பணியில் இணையும் ராணுவ அலுவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ராணுவ அலுவலர்கள் பயிற்சி மையத்தில் 269 இளம் அலுவலர்கள் பயிற்சி முடித்து பணிப்பொறுப்பு ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ராணுவ அலுவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பயிற்சியில் சிறந்து விளங்கிய ராணுவ அலுவலர்களான வருண் சிங் சௌகானுக்கும் தங்கப்பதக்கத்தையும், திவ்ய தியாகிக்கு வெள்ளிப்பதக்கத்தையும் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உள்பட பலர் பங்கேற்றனர். பின்னர் உறவினர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற அலுவலர்கள் ராணுவ பயிற்சி மையத்தின் தலைவர் வருண் சிங் சௌகான் தலைமையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். Repeat after me. I hereby solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India, Union of India, and the command of any officer set over me, even to the peril of my life. மத்திய அரசு சிறப்பு தகுதி வழங்காததை கண்டித்து ஆந்திர மாநிலத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆந்திரம், தெலங்கானா மாநிலங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்ட நிலையில் போதிய நிதி ஒதுக்காததால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆந்திரம் வளர்ச்சியடையவில்லை என்ற புகார் எழுந்தது. இதையடுத்து ஆந்திரத்திற்கு சிறப்பு தகுதி வழங்க வேண்டும் என்று அந்த மாநில மக்கள் வலியுறுத்தி வந்தனர். கோரிக்கையை மத்திய அரசு ஏற்காததை கண்டித்து பல்வேறு கட்சிகள் இன்று ஆந்திரத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தின. இதனால் திருப்பதி, ஹைதராபாத் உள்ளிட்ட பல நகரங்களில் இன்று பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், மத்திய மேற்கு வங்கக்கடலின் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதாக கூறினார். மேலும் அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக மேலும் 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் மழை பெய்யும் என்றும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு முறை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது.
மேலும் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் ஓரிரு முறை மழை பெய்யக்கூடும். திருமூர்த்தி அணை நாளை திறப்பு, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையில் இருந்து நாளை பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் பாலாறு பழைய ஆயக்கட்டு பாசனமான தளி வாய்க்கால் பாசனம் மற்றும் பாலாறு படுகையின் 2ஆம் மண்டலத்தில் தற்பொழுதுள்ள பயிர்களை காக்கும் பொருட்டு திருமூர்த்தி அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதனால் கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி வட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை, பல்லடம், திருப்பூர், காங்கேயம், தாராபுரம் வட்டங்களில் 96,987 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் அனைத்துக் கட்சி குழுவுடன் பிரதமரை சந்திக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற வங்கி ஊழியர்கள் நலசங்க மாநாட்டில் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நதிநீர் பிரச்சினைகளில் அண்டை மாநிலங்களைப் போல் தமிழக அரசும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்றார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும்படி விவசாய சங்க தலைவர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் தவிர்ப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக முதல்வர் அவர்கள் மெத்தனம் காட்டாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், ஒரு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை நியமிக்க வேண்டும், அந்த குழு பிரதமரை சந்திக்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிரானைட் முறைகேடு வழக்கில் நல்ல தீர்ப்பை எதிர்பார்ப்பதாக IAS அலுவலர் சகாயம் தெரிவித்துள்ளார். ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இன்று கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், விவசாயிகளுடன் IAS அலுவலர் சகாயமும் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சகாயம், முறைகேடாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டது குறித்த ஆவணங்கள் அனைத்தும் உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அரசுக்கு அதிக வலு சேர்க்கும் என்று அவர் குறிப்பிட்டார். நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டால் மட்டுமே விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்பதால் அரசு இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சகாயம் கேட்டுக்கொண்டார். ஊழல் எதிர்ப்பு இயக்கம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். கிரானைட் விசாரணையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சற்றேறக்குறைய 7-8 மாதங்கள் நாங்கள் விசாரணை நடத்தி விரிவான ஒரு அறிக்கையை நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறேன், அளித்திருக்கிறேன். உயர்நீதிமன்றம் அதை பற்றி முடிவெடுக்க வேண்டும். உங்களைப் போல நானும் அதற்காக காத்திருக்கிறேன். சென்னையில் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 5ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் மட்டும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் முக்கியமான இடங்களில் 3000க்கும் அதிகமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம் கடற்கரை, நீலாங்கரை, காசிமேடு மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் கிரேன் மூலம் பெரிய சிலைகள் கடலுக்குள் கொண்டு சென்று கரைக்கப்பட்டன. சென்னையில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் நாளையும் கடலுக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட உள்ளன. விநாயகர் சிலை ஊர்வலத்தில் 15,000க்கும் அதிகமான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கூலி உயர்வு வழங்காத ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்து வரும் 18ஆம் தேதி வேலை நிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விசைத்தறி பொது உறுப்பினர் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கடந்த ஆண்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட கூலி உயர்வினை ஜவுளி உற்பத்தியாளர்கள் இதுவரை வழங்காதது, விற்பனை மந்த நிலையை காட்டி கூலியை குறைத்து வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்தும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் வேலை நிறுத்தம் மற்றும் குடும்பத்துடன் உண்ணாவிரதம் இருப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
கூலி குறைப்பை கண்டித்து ஒரு நாள் பல்லடத்திலே உண்ணாவிரத போராட்டம் குடும்பத்தோடு நடத்துவது என்றும் ஒவ்வொரு விசைத்தறியாளரும் தனித்தனியாக தமிழக முதல்வருக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்த கூலி குறைப்பு நிகழ்வை எடுத்துச் சொல்கின்ற வகையிலே கடிதங்கள் அனுப்புவது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் இயந்திர நடவு பணிக்கு பாதுகாப்பு வழங்காத காவல்துறையை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீரை கொண்டு விவசாயம் செய்யும் விவசாயிகள் இயந்திரம் மூலம் நாற்று நட்டால் ஏக்கர் ஒன்றிற்கு 4000 ரூபாய் மானியம் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதனையடுத்து மயிலாடுதுறையை அடுத்த மேமாத்தூர் பகுதியில் உள்ள 225 ஏக்கர் நிலத்தில் இயந்திரம் மூலம் நாற்று நட விவசாயிகள் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் இயந்திர நடவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாய தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் விவசாயிகள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் புகார் செய்தனர். 2 விவசாயிகளும் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இயந்திர நடவுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட்டது. ஆனால் பாதுகாப்பு வழங்கப்படாததால் நடவு பணியை மேற்கொள்ள முடியாத விவசாயிகள் காவல்துறையை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரங்கம்பாடி வட்டாட்சியரில் ஆரம்பித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அப்புறம் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. எல்லா பேச்சுவார்த்தையிலையும் இயந்திர நடவுக்கு உரிய அனுமதியை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு மட்டும் வழங்காமல் ஒரு குறுவை சாகுபடி மொத்தமாகவே இந்த காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு வழங்காதனால குறுவை சாகுபடி எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி கோவிலில் இன்று நடந்த ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றப்பட்டது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு சாப விமோசனம் அளித்தல் நிகழ்ச்சி இன்று அதிகாலை ஆவணி மூல மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் அடிக்கு 1000 பொன் கொடுத்து கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைத்து வரும் வைபவமும் இன்று நடைபெற்றது. பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலின் முன்பு திரண்டு பக்தியுடன் இந்த நிகழ்ச்சியை கண்டனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் ஜோகோவிச். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வங்கதேசத்தில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 21 பேர் பலியாகினர். பலர் படுகாயமடைந்தனர். வங்கதேச தலைநகர் டாக்கா அருகே உள்ள நோங்கி பகுதியில் பல்வேறு தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. அங்கு 4 மாடி கட்டடம் ஒன்றில் இருக்கும் துணி வகைகளை ஏற்றுமதிக்கு அனுப்பும் தொழிற்சாலையில் காலை 6 மணிக்கு பாய்லர் வெடித்ததால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது 100க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியில் இருந்தனர். தீ விபத்து பற்றிய தகவல் அறிந்ததும் ஹாசிபூர் பகுதியில் இருந்து 20க்கும் அதிகமான தீயணைப்பு வாகனங்களும் வீரர்களும் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்தில் 10 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 30க்கும் அதிகமானோர் டாக்காவில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 11 பேர் பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை 21ஆக அதிகரித்தது. சம்பவம் பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். খবর পাওয়ার সাথে সাথে আমাদের 20টা ইউনিট কাজ করছে। ইতিমধ্যে 8টা বডি শিফট করেছি, আরও 2টা বডি উদ্ধারের কাজ চলছে। আর আমাদের টিমগুলো অগ্নি নির্বাপনের পরে কলাপস স্ট্রাকচার সরিয়ে উদ্ধারগুলো করবে। அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் மான்வெல்ஸை வீழ்த்தி ஜோகோவிச் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் முதல் அரையிறுதிப் போட்டியில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் பிரான்சின் கேல் மான்வெல்ஸை எதிர்கொண்டார். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஜோகோவிச் 6-3, 6-2, 3-6, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் நடப்பு சாம்பியனான அவர் 7வது முறையாக அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன். தமிழக அரசு 2 கோடி பரிசு அறிவிப்பு. தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு குவியும் பாராட்டுகள். தலைவர்கள் வாழ்த்து. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்று மாரியப்பன் சாதனை. சேலம் அருகே சொந்த ஊரிலும் கல்லூரியிலும் கொண்டாட்டம். வங்கதேசத்தில் தொழிற்சாலையில் தீ விபத்து. 23 பேர் பலி, பலர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.